ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 1 வந்து 30 டேஸ் சேலஞ்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டே 1 வந்து படிக்க முடியாமல் என்னென்ன சேலஞ்ச் எல்லாமே நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படிக்காமல் நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு வந்து மம்மிக்கு பர்த்டேஸ், மம்மிக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம். ஸோ யாரெல்லாம் சொல்லுங்கள், பஸ்ஸில் வந்து நம்ம உட்காந்துட்டு ஸோ விண்டோ சீட் நமக்கு கிடச்சதுமே அதில் வெளியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓகே நமக்கும் லைஃப் எல்லாம் மாறிடும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஜாப்க்கெல்லாம் போவோம் அப்படிங்கிற அதெல்லாம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்போவுமே விண்டோ சீட்டில் உட்காந்தேன் அப்படின்னாலே கண்டிப்பாக லைஃப்பை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி, ஓகே, சாரி, நான் இதுக்கப்புறமும் உங்ககிட்ட மொக்க போட விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன். டேவோடது பார்த்துடலாம். ஸோ நாங்கள் பர்ச்சேசிங் முடிக்கிறதே பார்த்திங்கன்னா 2 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்கே வந்துட்டு 4:35 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்ததுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எகெயின் எனக்கு வந்து 5:30க்கு வந்து சர்ச்சில் கொயர் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் கிளம்பி 6 o'clock நான் கிளம்பி போயிட்டேன். நீங்கள் ஒரு சிங்கராக அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, ஏதோ ஓரளவுக்கு பாடுவேன். ஸோ அதனால் கொயரில் வந்து அந்த கொயர் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றதுக்கு டைம் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். லேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23ன்னு காட்டும். அது வந்து ரயில்வே டைமில் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அது 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ 11 o'clock உட்காந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எதுக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், இல்லை எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு வெளியே போகிறதுக்கு ஆகட்டும், இல்லை மற்ற ஒர்க்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய டைம் போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி நம்ம கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. நீங்களும் நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டைமெல்லாம் ஒதுக்கியிருப்பீங்க. ஸோ நானும் டுடே அந்த மாதிரி தான் ஒதுக்குனேன். ஆனாலும் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், அதுக்கு எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணி படிக்கணும். நீங்களும் இதே மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி படிங்க. ஹலோ, என்னடா இப்போ வரைக்கும் வந்து வீடியோஸில் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக வந்து ஃபைனலாக இதில் பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆஸ் அ நார்மல் கேர்ளாக ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. நம்ம 24 hours படிப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்லை நான் ஏதோ ஃபங்க்ஷன் வருதுன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகிறது இருக்கட்டும், எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறதாகட்டும். ஸோ டே ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம கிடைக்கிற டைமை தான் வந்து நம்ம படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலியாக எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும், இல்லை ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கோம், ஓகேங்களா? அந்த ஃபேமிலியில். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து படிக்கிறோம், ஃப்ரீ சோர்ஸஸை யூஸ் பண்ணி படிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம 24 hours படிச்சுட்டே இருப்போம்லாம் கிடையாது. வீட்லேயும் நமக்கு வேலை இருக்கும். ஆஸ் அ கேர்ளாக கண்டிப்பாக வேலை இருக்கும். ஒரு பாயாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்கும் தான், நான் வேலையில் இல்லைன்னு சொல்லலை. நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆஸ் அ ஃபேமிலியில் வந்துட்டு நீங்களும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஃபேமிலியில் ஏதாச்சும் யாராவது உடம்பு இல்லை, ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் ஸ்டடீஸ்க்குன்னு கிடைக்கிற டைம் கம்மி தான். யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டே ப்ளஸ் ஸ்டடி விளாகாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டே 1ஓடது, ஓகேங்களா? ஸோ இது யாரும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ ஸ்டடி விளாக் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. ஆஸ் அ நார்மல் கேர்ளாக வந்து நான் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் என்ன மாதிரி நிறையா பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணுவோம். இன்றைக்கி ஓகே டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 24 hours படித்து 24 hours இல்லை அப்படின்னா ஒரு 12 hours இல்லை ஒரு 5 hours ஆகுது ஃபுல்லாக நம்ம படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுட்டு நைட்டு தூங்க போவோம். ஆனால் மார்னிங் அது அப்படியே உள்டாவாக இருக்கும். இல்லை யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை நாளைக்கு வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு போகணும், ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணும், ஸோ ஃபேமிலியாக போகணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு வந்துடுது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அந்த டைம்லேயும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டடி விளாக் அண்ட் ப்ளஸ் இந்த டே விளாக் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் வேறு எந்த ஒரு இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டடி நான் படிக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கவே மாட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்களா, இதெல்லாம் எடுத்து போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் டெஸ்ட்டு போடுறதும் போது அது ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அது ஸ்க்ரீன் பாட்டுக்கு ரெக்கார்டிங் ஓடிட்டே இருக்கும், நான் பண்ணி இங்கே டெஸ்ட்டு போட்டுருப்பேன், அது வேறு.
பட் வந்து இப்போ நான் படிக்கிற மாதிரிலாம் எடுத்து அதுக்குன்னு செட் பண்ணி போடும்போது நிறையா பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா, எனக்கு மட்டும்தான் வீட்டில் படிக்க விட மாட்டாங்களா, எனக்கு மட்டும்தான் இதெல்லாமே நடக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மட்டும் அப்படி இல்லை, நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா. அதுங்காட்டி தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். எனக்குமே ஃபேமிலியில் ஆகட்டும், ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கோம், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு 1 hour கிடைச்சாலும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, 1 vlog ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் எதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே, ஓகேங்களா. ஏன்னா இதை வந்து டுடே 6 o'clock நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை என்ன டைமிங்னு எனக்கு தெரியல, லேட்டாக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதில் அட்டாச் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி இதெல்லாம் போடணும். ஸோ அதனால் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நமக்கு டெலிகிராம் வந்து ஓப்பன் ஆகலை, ஓகேங்களா. குரூப் வந்து ஓப்பன் ஆகலை. அது எதனால் ஓப்பன் ஆகலைங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இல்லை டெலிகிராம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அதோட பெர்மிஷன்ஸ் ஆகட்டும், இல்லை அதில் போய் நம்ம எப்படிலாம் வேறு மாதிரிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்க எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்போதைக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் வந்து டெலிகிராமோடது வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஓகேங்களா. லைக் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகேஷ் அண்ட் வந்து விஸ்வா ப்ரோஸ் 2 பேருமே வந்துட்டு அப்படின்னு சொல்லியும் ப்ளஸ் வந்துட்டு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால் முடியல, ஓகேங்களா. ஸோ இந்த இஷ்யூவை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நமக்கு இப்போ டெலிகிராம் லிங்க் இல்லை, இல்லாமல் வேறு எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டடீஸை வந்துட்டு பூஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சாய்ஸாக விடுறேன். உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் என்னோடய சைட்லேருந்து நான் எஃபோர்ட் போடுவேன், ஓகேங்களா. ஸோ இதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ.